முது வெளி ஜாஸ்தி இருந்துச்சு. 2-3 வருஷமாக வெளியே மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட கம்மியாகலை. சரி இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். வந்து ஒரு மாதம் தான் ஆகுது மாத்திரை சாப்பிட்டேன். நான் இப்போ புண்ணியத்துக்கு குடிது, எழுந்து உக்காரத்துக்கு குடிது, நல்லா நடக்கிறதுக்கு குடிது, கொஞ்சம் இடுப்பு வலி இல்லை, முது வெளி கூட கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. தான் இங்கே மாத்திரை சாப்பிட்டேனே இப்படி ஆரோக்கிய ஆஸ்பத்திரி மாத்திரை. திருவண்ணாமலை பார்த்து ஆர்பாக் கிராமத்தில் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்கள் சம்சாரத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, ஒன்றுக்கு வராமல் இருந்தது. வயிற்று கல்வி சொல்லி டாக்டர் சொன்னாங்க ஜெயிச் ஹாஸ்பிட்டலில். அதுமாரி நாங்கள் அதே எங்கே போய் பார்த்தோம், சரியாகலை. வேலூர் வந்து ஆரோக்கிய கிளினிக்ஸில் டாக்டர் நேரடியாக போய் பார்த்தாங்க, நல்ல குணம் நல்ல மருந்து கொடுத்தாங்க. இப்போ எங்கள் சம்சாரத்துக்கு நல்லபடியாக இருக்குங்க. 3 மாதத்துலேயே அந்த கல் வெளியே வந்துச்சுங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லா இருக்குது, குணமாக இருக்குது. 2 கல் வந்ததுங்க. 2 கல்லில் 1 கல் மிஸ் ஆச்சு, 1 கல் இருக்குங்க. இப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டு தான் இந்த கல்லாம் வெளியே வந்துதுங்க. இப்போ நல்ல குணமாக இருக்காங்க, இப்போ நல்லா இருக்காங்க. இந்த கல்லினுடைய சைஸ் எவ்வளோவா இருக்கும்? 10 mm இருக்குமா? 10 mmலேருந்து 12 mm இருக்குமா? இருக்கு சார், 12 mm இருக்கும். ஓகே. முதல்ல இங்கே வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தொந்தரவு இருந்ததுமா? ரொம்ப வலி இருந்தது. என்னெல்லாம் வலி இருந்தது? எப்படி வலி இருந்தது? ஒரு இடத்து வலி ரொம்ப. அப்புறம் வேற என்ன வலி இருந்தது? எதுவும் வயிறு ரொம்ப வலி. இந்த இடுப்பு வலியில், கிட்னி ரீஜன்ல, அடிவயிறு வலி, இடுப்பு வலி இருந்துச்சு. பல காலங்களமா எவ்வளவு காலம்? ரொம்ப கண்ணு எரிச்சல் வரும். சரிம்மா, கண்ணு எரிச்சல் வரும். ரொம்ப தலையெல்லாம் எரியும், வயிறு எரியும், வலி இருக்கும், உடம்புலாம் வலி இருக்கும். ஒண்ணுக்கு வராது சரியா. வேற இடத்துல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 1 வருஷமா பார்த்துட்டு 1 வருஷமா அங்க பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த 1 வருஷம் பார்த்தா உங்களுக்கு குணம் கிடைக்கல. உங்களோட யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் கம்ப்ளைண்ட், அடிவயிறு வலி, இப்போ பல கம்ப்ளைண்ட் இருந்துச்சு உங்களுக்கு. குறைஞ்சது 10-20 கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இங்க வந்து மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அத்தனை கம்ப்ளைண்ட்டை போயிடுச்சா? இப்போ இதுதான் உங்களோட வந்த கல். இந்த 2 கல்லுல 1 கல் மட்டும் கையில வச்சிருக்கீங்க, மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஸோ இப்போ ஆரோக்கிய கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் ஆப்ரேஷனே இல்லாம உங்களுக்கு கிட்னி கல்ல வெளியே எடுத்தாச்சு. எனக்கு எதுனாலே தெரியாது. அப்புறம் என்ன பிறகு பார்த்தாக்கா இந்த மாதிரி வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியாது, வலியிலே எனக்கு ஒன்றும் தெரியல. ஒண்ணுக்கு வந்து உட்காந்தா தெரியல. ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டேன், ஜூஸ் சாப்பிட்டேன், வேற ஜூஸ் சாப்பிடலாம். பசி நல்லா இருக்காமா இப்போ? இப்போ இப்போ யூரின் போறதுல எந்த தொந்தரவும் இல்லையா? எரிச்சல், குளிர், ஜுரம் அதெல்லாம் எதுவும் இல்லை? அவ்வளோதான், போதும். ரொம்ப சந்தோஷமா. என் பேர் தண்டபாணி. நான் வந்து வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன். இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலில் போனேன், தனியார் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்து கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. கல் இருக்குதுன்னா ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ செலவாகும்னா ஒரு 60,000-70,000 செலவாகும் அப்படின்னாங்க. அவ்வளோண்டு காசு இல்லை நம்ம கையில். அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் தம்பி ஒருத்தர் இருக்கார் காட்பாடியில். அவர் கேட்டதுக்கு இல்லை ஆரோக்கியம் ஒரு கிளினிக் இருக்குது, அவங்க வந்து கல்லில் ஆப்ரேஷன் பண்ணாங்க, வர வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் இங்கே இருப்பேன் வந்தேன். இந்த ஆரோக்கியாவில் வந்து 2 நாளில் கல் வந்துருந்தா அவங்க எதுவும் பயப்படாது, ஆப்ரேஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இவங்க மெடிசன் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த மெடிசன்லாம் நான் எடுத்துக்கினேன். எடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 2-3 நாளுக்குள்ளே உனக்கு கல் வந்துருங்க அப்படின்னாங்க. ஆனால் 1.5 நாள்லேயே எனக்கு கல் வந்துச்சு. இந்த மெடிசன் சாப்பிடுவாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறேன். இப்போ திருப்பி மெடிசன் வாங்கி மட்டும் தான் வந்திருக்கிறேன். எந்த வலியும் இப்போ தற்சமயம் இல்லை. ஆனால் வலி இருந்தது, 8 mm கல் இருந்தது. அந்த கல் வந்ததுலேருந்து இப்போ எந்த வலியும் கிடையாது. அதனால் வந்து இப்போ நான் திருப்பி மாத்திரை வந்து ரெகுலராக சாப்பிட்றது வந்துருக்கிறேன். ஆரோக்கிய கிளினிக்கு ரொம்ப நன்றி.
சக்ஸஸ்ஃபுல்லி வி ஆர் வித் த பேபி. ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் நிறைய இடத்துல போயிருக்கோம். ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ன்னு எங்கேயுமே கொடுக்கல. அவங்க மோஸ்ட்டாக எங்களை பயப்படுத்திட்டு தான் இருக்காங்க. யூ ஹேவ் டு கோ ஃபார் IVF, IUI. ஆனால் இங்கே வந்ததும் நாங்கள் டாக்டர் மகேஸ்வரி டாக்டரை பார்த்தோம். ஷி கேவ் அஸ் a good response and a good hope that without IVF we can get conceived in it. And we are with good result within 6 months. எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. டாக்டர் சொல்கிற the way she speaks is very good. The kind words that helps us with the positive thoughts and everything. பேபியும் நார்மல் டெலிவரி தான் ஆச்சு, எல்லாமே நார்மல் தான் ஆச்சு. காஸ்ட் வைஸ் மற்ற டாக்டர் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான். ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. வேறு எங்கேயா போனால் எல்லாம் பயப்படுத்துகிறாங்க. பட் இங்கே வந்தால் தான் 100% ரிசல்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி 6 months சொன்னாங்க. 6 months முடிஞ்சு 7th monthல ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க ஒய்ஃபு. ஸோ இட்ஸ் அ குட். நிறைய பேர் வந்து வந்து யூ கேன் கம் ஹியர் வித் அ குட் ஹோப், வித் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எவ்ரிதிங். இந்த பாப்பா இல்லைன்னா டேரெக்டாக எல்லாருமே IVF ஃபெர்டிலிட்டி தான் போகிறாங்க. ஹோமியோபதி யாரும் வரல. இங்கே வாங்க 100% ரிசல்ட் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கோம். பாப்பா இருக்கா 1 year ஆச்சு. பாப்பாங்க எந்த ப்ராப்ளம் இல்லை. நாங்களும் நார்மலாக தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. வயசு வந்து 54 ஆகுதுங்க. நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். ஆரோக்கியா கிளினிக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு வந்து சென்னையில் வந்து திடீர்னு எனக்கு 2 காலம் ரொம்ப வலி வந்துருச்சு. ரொம்ப வலினால ரொம்ப துடிச்சிட்டேன் நான். அங்கே ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் பார்த்தோங்க. பார்த்ததுல எக்ஸ்ரே, MR ஸ்கேன் எல்லாம் பார்த்ததுல அதை பார்த்து முடிச்சதில் எனக்கு வந்து ஜவ்வு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு அப்படி சொன்னாங்க. சொன்னதில் அதில் சரி MR ஸ்கேன் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு எவ்வளோ ஆகுங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி 2.5 லட்சம் ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் வந்து யோசிச்சுட்டு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம் சார் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததில் சரி என்ன MR ஸ்கேன் பண்ணால் ரொம்ப வலிக்குமே, ஒரு 6-7 வாரம் வந்து அப்படியே கால் வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. இது ஒரு பயமாக இருந்தது எங்களுக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். ஆரோக்கியா கிளினிக்கில் நீங்கள் வந்து எந்த சர்ஜரி வேணான்னு சொன்னாங்க. சரி இது போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நேராக வந்து வேலூரில் ஆரோக்கியா கிளினிக்கு நாங்கள் வந்தோம். வந்து பார்த்ததில் ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் என்னால் நடக்க முடியாது, ரொம்ப ஊனி உட்கார முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப வலினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 2 ஸ்டெப்பு ஏறி இறங்க முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ 2 சிட்டிங்கில் சார் இங்கே இருக்க மேடம்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. பண்ணதில்லை இப்போ என் கால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இப்போ என்னால் நல்லா நடக்க முடியுது, நல்லா பண்ணுது. நீங்கள்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் எங்கேயும் போகாதீங்க, நேராக ஆரோக்கிய கிளினிக் வந்து பாருங்க. வந்து பார்த்ததில்ல உங்களுக்கு வந்து ரொம்ப நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பாருங்கிட்ட யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து நிஜமாக இங்கே வந்து பார்த்துட்டு பாருங்கள். நானும் வந்து ஒரு 2 சிட்டிங்கில் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். அந்த நம்பிக்கையோடு சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கே பாருங்கள். ரொம்ப நன்றிங்க, நீங்கள் தயவுசெய்து வந்து பாருங்கள். ஒரு 5 வருஷமாக இருக்குது. ஆனால் அப்பப்போ ஹாஸ்பிட்டல் போவேன், ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க.
அந்த டைம் மட்டும்தான் நோவு எடுக்கும், மறுபடியும் தொடர்ந்து வலிக்கும். நானும் இவ்வளோ தான் மாத்திரை சாப்பிட்றது, இவ்வளோ தான் ஊசி போடுறதுன்னு பார்த்து கம்மன் விட்டுட்டேன். 2 முறை, 6 மணிக்கு ஒரு முறை, வேலூர் ஒரு முறை போயிட்டு ஸ்கேன் பண்ணோம். நார்மல் கேனை தான். அதில் பார்த்துட்டு எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குதுன்னாங்க. அப்புறம் வேலூர்லேயே பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒன்று போனேன். அங்கே போனது அந்த கையில் இந்த கேனையும் பார்த்துட்டு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணாங்க. இப்படி இந்த காலை தூக்குனா இங்கே வலிக்குதா, அந்த கை தூக்குனா வலிக்குதான்னு கேட்டாங்க. இல்லை சொன்னேன். சரி நீ டேப்லெட் போட்டுமான்னு சொன்னாங்க. அந்த மாத்திரை போட்டால் எனக்கு ஜீரணத்துக்கே வர்றதில்லை, அதனால் அந்த டேப்லெட் விட்டுட்டேன். திருப்பி வலி எடுக்க சொல்ல பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னாங்க, வேலூரில் இந்த மாதிரி ஆரோக்கிய கிளினிக்கில் இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நீ அங்கே போயிட்டு பாருமா உனக்கு எடுத்தா என்னன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சொன்னப்பெல்லாம் என்னால் நடக்க கூட முடியாமல் இருந்துச்சு. ஃபுல் காலும் மறுத்து போச்சு. உட்காந்து ஒன் சைடு தான் உட்காருவேன், இந்த சைடு உட்கார மாட்டேன். அப்புறம் இங்கே வந்த பிறகு நீ ஸ்கேன் பண்ணிக்குவாம்மா பார்க்கலான்னு சொன்னாங்க. போயிட்டு எம்ஆர்எஸ் ஸ்கேன் வந்து இந்த ஆயுர்வேத கிளினிக்கில் சுதாகர் டாக்டர் தான் சொன்னார். பார்த்த பிறகு உனக்கு ஜவ்வு இறங்கி போயிருக்குது, அது வந்து நீ ஆப்ரேஷனே பண்ணாலும் மறுபடியும் பிரச்சனை வரும், அதனால் நீ அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குமா, ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணால் அது நாங்கள் சரி பண்ணிவிடுவோம் சொன்னாங்க. சரிங்க சார், எனக்கு நல்லா போட்டிங்கன்னா போதும்னே. இப்போ எனக்கு நல்லா இருக்குது, 3 மாதமாக வந்து இருக்கிறேன். இப்போ நல்லா இருந்து நானே சாப்பாடுலாம் செய்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன், என் வேலையும் நான் செஞ்சுக்கிறேன். இப்போ நானே தனியே வந்து பஸ்ஸில் வந்து நானே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ எனக்கு நல்லா இருக்குது. நான் வந்து இந்த வலிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கேயோ போனேன். 18 வருஷமாக இருக்கு எனக்கு இந்த வலி. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எம்ஆர்எஃப் ஸ்கேன் எடுத்தேன். கீழே வந்து அந்த செதை விலகி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து மாத்திரை போட்டால் அந்த நேரம் கேட்குது. அப்புறமும் அந்த வலி வந்துருக்கு. ஐயா முடியலன்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியத்துக்கு போனேன். அங்கே கட்டு போட்டு முட்டை மாதிரி பட்டு போடுறேன்னு சொன்னாங்க. அந்த வலியும் எனக்கு கேட்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் வேடமாக போனதுனால முருகன்றவர் ஒரு கட்டு போடுறவர், அவர் ஒரு வைத்தியர், அவர் வந்து எனக்கு இந்த இடத்த காமிச்சு விட்டாரு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு நல்லாகுமோ நல்லாவாதோ அப்படின்லாம் நினச்சிட்டு வந்தேன். நான் பார்க்க முடியாது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு கட்டுலாம் போடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன். இவங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக நல்லா பண்ணி கொடுத்துருமா, நீ பயப்படாதமான்னு சொன்னாங்க. அதனால இங்கே வந்தேன். போன வாரம் வந்தேன். எனக்கு எப்படி பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ ரொம்ப இடிஞ்சு போயிட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த வைத்தியம் பண்ணாங்க. எனக்கு போகும்போதே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால கொஞ்சம் அன்றைக்கி அசந்து தூங்கிட்டேன். காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது எனக்கு. என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன், நல்லா இருக்குப்பா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு வைத்தியம் பண்ணி விட்டு ரொம்ப லாங்கெலாம் பார்க்காதுன்னு சொன்னேன். நீ ஆகட்டும் நான் பார்க்குறேன்னாரு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இந்த வருஷம் வந்தேன். இப்போ ஒரு மறுபடியும் எடுத்துருக்காங்க. பாதி வலி எனக்கு குறைஞ்சிருக்குது. நல்லா நடக்கிறேன். ரொம்ப நேரம் உட்கார முடியலனாலும் கொஞ்ச நேரம் உட்கார, அப்போலாம் உட்கார கூட முடியாது என்னால். இப்போ பாதி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட உட்காடுறேன். அது நல்லா இருக்குது. இப்போ எனக்கு மனசுக்கு திருப்தியாக வந்துருக்கேன். இப்போ எத்தனாவது முறை இப்போ இங்கே வந்துட்டு இருக்கீங்க? 2வது முறை வந்திருக்கீங்க. இந்த 2வது முறையிலே பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு மருத்துவத்தில் வேற மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து வைத்தியம் வந்து கரண்ட் வைக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப பயமாக இருந்தது, வச்சாங்க. ஆனால் ஒரே நாள் நான் எழுந்து ஓடியான்ட்டேன். வலி அதிகமாக இருக்குது. அந்த எலும்பு வந்து நவுத்துற மாதிரி வலி இருந்தது. என்னால் தாங்க முடியலன்னு அழுது ஓடியான்ட்டேன் நான். அதுக்கப்புறம் கட்டு போகிற இடத்துல பார்க்கவே முடியாது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தொட கூட இல்லை. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா, முடியாதுமா, நீ ரொம்ப நாள் கொத்து வந்துட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்த பிற்பாடு எனக்கு பார்க்குறேன்னு சொல்லி மனசு திருப்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிமா.
சென்னையிலேருந்து வரேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இடுப்பு வலி. நான் வந்து நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அவங்க வந்து ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. பண்ணதுக்கு வந்து இடுப்பில் சவ்வு விளைவிச்சு நடுமுதுகு வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ஊசியெல்லாம் போட்டாங்க. சரியாகல எனக்கு. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சவங்க மூலயமா வந்துட்டு வேலூரில் ஆரோக்கிய கிளினிக் போங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட் அன்றைக்கி வந்தேன். ஒரு 1/2 ஹவர்லேயே என் வழியில் எவ்வளோ பரவாயில்ல எனக்கு. டாக்டர் கொடுத்த நம்பிக்கையில் நம்ம உடம்பு சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கே வந்து இங்கே ஒரு வாரம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்ன இடத்துல இங்கே வந்து சொன்னேன். ஆப்ரேஷனே இல்லாமல் இங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் எவ்வளோ உடம்பு பரவாயில்ல. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா வேலை செய்கிறேன். குனிய முடியுது, நடக்க முடியுது. சுத்தமாக நடக்கவே முடியாமல் இங்கே இருந்தேன். இப்போ எவ்வளோ பரவாயில்ல. வலி எவ்வளோ எனக்கு குறைஞ்சிருக்குது. நான் நல்லாவே இருக்கேன். ரொம்ப நன்றி. இடுப்பு வலியில் அவஸ்தைப்பட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கமாக ரொம்ப இழுக்கும் வலி இருந்தது. நான் இங்கிலீஷ் மருந்து போய் சாப்பிட்டேன். அவங்க ஒரு மாதத்துக்கு சத்து மாத்திரையோ அதுவும் சேர்த்து எழுதி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட பிறகு ஒரு 2-3 மாதம் இல்லை, திருப்பி வந்தது. திருப்பியும் போனேன். அவங்க திருப்பி அதே மருந்து சத்து மாத்திரையை எழுதி கொடுத்தாங்க. ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு வலி அப்படியே இருந்தது. ரொம்ப நிமிர முடியாது, குனிய முடியாது அப்படி இருந்தது. அப்புறம் அல்ட்ரா ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அதில் ஜவ்வு ஏதோ வீக்கமாக இருக்கிறதா சொன்னாங்க. உடனே அது திருப்பியும் அவங்க அதுக்கேற்ற மாத்திரை ஏதோ கொடுத்தாங்க. அப்பயும் எனக்கு கேட்கல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு சொல்லி ஆரோக்கிய கிளினிக்கில் வந்து பாருங்கள் நல்லா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்து பார்த்தேன். இங்கே வந்த பிறகு எனக்கு ஃபஸ்ட்டு அந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் வலி அதிகமாக இருந்தது. நான் பயந்துட்டேன். இப்படின்னா இங்கே வந்து அதிகமாக இருக்கேன்னா அப்புறம் அதையே கண்டினியூ பண்ணும்போது நார்மலாக ஆயிடுச்சு. அந்த மாத்திரையினால எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இப்போ நான் கிளியராக இருக்கேன். எனக்கு சுத்தமாக வலியே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பக்கம் ஃபுல்லாக பிடிச்சி இழுக்கும். நைட்டில் தூக்கமே வராது. தூங்கி எழுந்தால் வலிக்கும். அதெல்லாம் சொல்லி நான் பார்த்தா நல்லா கவனிச்சாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் நார்மலாக இருக்கேன். தேங்க்யூ. எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எங்கெங்கேயோ இட்டு போய் பார்த்தேன். எவ்வளவோ செலவு பண்ணேன். எங்கேயுமே எடுத்துன்னு போகிறதுக்கு எங்கேயுமே நல்லா ஆகலை. லாஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க ஒருத்தர். அந்த ஹாஸ்பிட்டல் பேர் தெரிஞ்சுக்கின்னு இங்கே வந்தோம். இங்கே வந்த பிறகு எவ்வளவோ எங்கள் பொண்ணு நல்லா இருக்குது. டாய்லெட் கூட போக முடியாது, பாத்ரூம் கூட போக முடியாது. பாத்ரூம் போய் உக்காந்துட்டு எழுந்தே நிற்க முடியாது. ரொம்ப வலிக்கிறது. காலே வரலன்னு ரொம்ப அழுவா. கொஞ்ச நேரம் கூட கீழே உக்கார முடியாது, படுக்க முடியாது, நிம்ம முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நாளும் நான் ஏன் தான் பொண்ணாக பிறந்தமோ என்னை சாக வச்சுட்டு இருக்கவே கூடாதுட்டு அந்த அளவுக்கெல்லாம் டெய்லி சித்திரவாதை அனுப்பி வச்சுருந்தா. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு எங்கள் பொண்ணுக்கு ஒரு தீர்வு கிடச்சிக்குது. எங்கள் பொண்ணு பேர் மீனா. அவளுக்கு கல்யாணமே பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இது இல்லாத நாங்கள் அந்த அளவுக்கு வேதனை பண்ணணும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு எனக்கு எவ்வளவோ நம்பிக்கை வந்துடுது. எங்கள் பொண்ணுக்கு நல்லா ஆகிடும். இன்னும் இப்போ ட்ரீட்மெண்ட்டு இப்போ நடந்துக்குது. இப்போ எவ்வளவோ நம்பிக்கை வந்துடுது. எங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அறியாத பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு அது இருக்கிற வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ட்டு இதெல்லாம் மனசில் ரொம்ப வேதனை பட்டு இருந்தப்போ தான் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ட்டு எங்கள் வீட்டாண்ட சொன்னாங்க.
அது அட்ரஸ் தெரிஞ்சுக்கின்னு இங்கே வந்த பிறகு இப்போ 2 மாதமாக தான் வந்துருக்குறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுல எங்கள் பொண்ணு எவ்வளவோ குணமாக இருக்கிறா, நடக்கிறா, கீழே குனிறா, நிமிர்றா, எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறா. கொஞ்சம் பெயின் அவ்வளோதான் இருக்குது, மற்ற மாதிரி வேறு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்கிறா. இப்போது அதுவும் சரியாக போயிடுச்சுன்னா எவ்வளவோ நன்றி சொல்லணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. நான் எங்கே யார் யார் எங்கெங்கே சொல்கிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இட்டுன்னு போவேன். எவ்வளோ துட்டு செலவு பண்ணுவேன், சம்பாதிக்கிற காசெல்லாம் அங்கே தான் போகணும். நல்ல சாப்பாடு நாங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரி தான் இருக்கிறோம் நாங்கள். என் பொண்ணுக்கு அந்த ஒரு வலியினால எவ்வளோ வேதனைப்பட்டணும், டெய்லி அழுவோம், சாகிற அளவு கூட போயிட்டா என் பொண்ணு. என்னால் நடக்க முடியல, என்னால் பாத்ரூம் போக முடியல, நான் இருக்கவே கூடாது, என்னை ஏன் தான் பொண்ணா பெத்தையோ தெரியலையம்மாட்டு ஒவ்வொரு பசங்க வேலை செய்யும்போது அதை நினச்சி ரொம்ப வேதனைப்படுவா, அழுவா. இன்றைக்கி அவளுக்கே மனசுக்குள்ளே தைரியம் வந்திருக்குது, எனக்கு இது நல்லா ஆயிடும்மா, நீ நம்பிக்கையாக இருமா, நீ கவலைப்படாதுன்னு எனக்கு சொல்கிறா இப்போ தைரியம். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எனக்கு இப்படி தீருமா, இப்படி இருக்குதுமா தான் சொல்லி அழுவா, எனக்கு நல்லா வருமா, நான் அவ்வளோத்தாமான்னு இப்படி தான் சொல்லுவா. ஆனால் இங்கே வந்த பிறகு எவ்வளவோ அவளுக்கும் நம்பிக்கை வந்திருக்குது, எனக்கும் நம்பிக்கை வந்திருக்குது. அதுவே போதும். இந்த ஹாஸ்பிட்டல், இந்த டாக்டருக்கு ரொம்ப நன்றி நாங்கள் சொல்லுவோம். தெய்வம் மாதிரி எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, காமிச்சாங்க. தெய்வம் மாதிரி அவங்க தான் இப்போ எங்கள் பாப்பாவை ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறாங்க. எவ்வளவோ நல்லா இருக்குது, எவ்வளோ வலி வேதனை ரொம்ப அனுபவிச்சா. போனதுக்கெல்லாம் எலும்பு தேஞ்சு போயிடுச்சு, ஜவ்வு போயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணுமான்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணால் கூட சரியாகும்னு அப்படி கையை விரிச்சிட்டாங்க. இங்கே வந்த பிறகு எவ்வளவோ நல்லா இருக்குது எங்கள் பொண்ணுக்கு. அந்த டாக்டருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நான் நன்றி சொல்லுவேன். நான் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது, என் பொண்ணுக்கு நல்லா நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப நன்றி. கால் வலி, நரம்பு வலி, முட்டி வலி, அதனால நரம்பு இழுப்பு அதிகம். என்னால் நடக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, எந்திரிச்சு நிற்கவும் முடியாது. அதனால் நான் எங்கள் வீட்டில் ராயர் டாக்டர் சொல்லி அதனால் நான் இங்கே டாக்டர் பார்க்க வந்தேன். இங்கே டாக்டர் பார்க்க வந்த இடம் 10 நாள் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். மாத்திரை வாங்கி சாப்பிட்டதுனால என் கால் வலி குறைஞ்சிடுச்சு. என் கால் வலி குறைஞ்சதுனால எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ எல்லா வேலையும் செய்ய முடியுதுங்களா உங்களால்? எல்லா வேலையும் செய்ய முடியுது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற 1 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அங்கே எதுவுமே எனக்கு சரியாகலை. ஒருத்தர் தெரிஞ்சவங்க டாக்டர் ஒருத்தர் தெரிஞ்சவங்க எங்களை அறிமுகப்படுத்தினாரு, ஆரோக்கிய போகணும்னு சொல்லி.
அவங்க வந்து இங்கே சுத்தம் இந்த மாதிரி நமக்கு ரத்த டெஸ்ட்டில் எல்லாம் பார்த்துட்டு முடக்குவாதம் இருக்குதுன்னு சொன்னாங்க. டெஸ்ட்டு பார்த்துக்கல. கை ரொம்ப கச்சிட்டே தூக்க முடியாமையும் கால் முட்டி எழுந்திரிக்க முடியாமல் ஒரு டம்ளர் தண்ணி கூட என்னால் குடிக்க முடியாமல் நிலமையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எழுந்திரிக்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு 3 மாதத்துலேயே நல்லா கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு இந்த 1 வருஷமாக நான் கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இப்போ பரிபூர்ணமாக ரொம்ப நல்லா நான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. எனக்கு இப்போ எந்த வழியும் எனக்கு இல்லை. ரொம்ப நன்றி எனக்கு. சார் அப்படியே பார்க்கும்போது என்னால் எனக்கு குழந்தை கிஃப்ட் பண்ண முடியலன்னு ஒரு சூழ்நிலை வந்து பிறகு வலியும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நானே இப்போ எக்ஸ்ரே எடுத்த பிறகு டிஸ்க் பல்ஜ்ன்ற இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் சுதாகர் சார்கிட்ட முன்னாடியே வந்திருந்தேன். ஸோ அவர்கிட்ட காமிச்சேன் நான் ரிப்போர்ட்ஸில். அவர் என்ன சொன்னார்னா வித்தின் சர்ஜரி பண்ண வேண்டாமா, இது மருந்து ஃபிசியோ பண்ணால் போதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபிசியோ பண்ணார், மருந்தும் கொடுத்தாரு. வித்தின் என் வீட்டில் வந்து ஓரளவுக்கு நார்மலே என்னால் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு கிளியர் ஆச்சு. கிளியராக என்னுடைய வேலையை நானே செய்ய ஆரம்பித்தேன். என் குழந்தைய நானே தூக்க ஆரம்பித்தேன். குணியே முடிச்சது முக்கியமாக. அதுக்கப்புறம் டோட்டலாக இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே அந்த ப்ராப்ளம் இருந்தது. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் போய் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 1 இயர் கிட்ட எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக தலையில் சின்னதாக ஒரு ட்ராண்ட் மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் போய்ட்டு ஃபஸ்ட்டு காமிக்கும் போதே அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, இது வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் எடுத்தேன். பட் இனிஷியலாக வந்து டெவலப் ஆகிட்டே இருந்தது. ஸோ தலையில் ஃபுல்லாக வந்தது, அதுக்கப்புறம் உடம்பு எல்லாம் வந்தது. இடையில வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு எனக்கு. ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்ததால் என்னாச்சு அப்படின்னா, அந்த சிக்கன் பாக்ஸ் அந்த அம்மா போட்ட இடத்துல எல்லாம் அப்படியே டெவலப் ஆகிட்டு ஸ்கின் உடம்புல ஃபுல்லாக வந்து இதுவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 6 மந்த் இல்லை 6-7 மந்த்துக்கு அப்புறமா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸில் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க, நிறைய ஆயில்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, ஷாம்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர்க்கு மேலே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. டேப்லெட் ஸ்டாப் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னா, திரும்ப வந்து எங்கெங்கே இருந்ததோ அங்கெல்லாம் மறுபடியும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் திரும்ப கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கோவிட் வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெடிசன் ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில் பார்த்துருந்தேன் நான். ஸோ கோவிட் வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் வர வேண்டியது ஆகிடுச்சு. ஸோ நேட்டிவ் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து இங்கே கிடைக்கலன்னு வந்து என்னாச்சுன்னா, திரும்ப வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே வந்து எனக்கு வந்து இதுவாச்சோ ஸோ அந்த இடத்துலாம் திரும்ப டெவலப் ஆகிட்டு ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக எல்லாமே நிறைய வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணார். ஸோ ஆரோக்கிய கிளினிக் போங்க, ஸோ அங்கே கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க, போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே ஆரோக்கிய கிளினிக் வந்தேன். ஸோ வந்து இங்கே வந்து நான் சார்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி 2 இயர்ஸாக இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ க்யூர் ஆச்சு, ஆனால் திரும்ப டேப்லெட் ஸ்டாப் பண்ணால் திரும்ப இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு எனக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து வித்தின் 1 மந்தில் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு.
டெய்லி வந்து நைட்டில் வயிறு வலிக்கும், இடுப்பு வலிக்கும், வாந்தி வரும். அப்புறம் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ கல் இருக்கும்போது அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணலைன்னா கிட்னி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சரின்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதம் கழிச்சு உடனே கல் அவங்களுக்கு சரியான வயிறு வலியெல்லாம் வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ தெரிஞ்சவங்க சொன்னாங்க இங்கே ஆரோக்கியா கிளினிக்கு போங்க, அங்கே போனால் சரியாயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். கிட்னி கல்லும் போயிடுச்சு, பித்தப்பை கல்லும் போயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. நன்றி. வயிற்று வலி, முட்டி வலி, வாமிட் வரும், சாப்பிட்டா எதுவுமே செட் ஆகாது. எனக்கு உடம்புக்கு ஃபீவர்லாம் வந்தது. இப்போ வந்து எங்கள் ஹோமியோபதி வந்து பார்த்ததில்ல 15 டேஸில் எனக்கு வந்து இந்த பெயின் இல்லாத இருந்தது சாப்பிட்டதில்ல. அதுக்கப்புறம் கண்டினியூவாக டேப்லெட்ஸ் எடுத்தேன் ஒரு 6 மந்த்க்கு. இப்போ வந்து எல்லாம் நார்மலுன்னுட்டாங்க. ப்ராப்ளம் இருந்தது. 5 வருஷமாக இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டேன், எனக்கு செட் ஆகலை. மாத்திரை சாப்பிட்டேன், அந்த நொடிக்கு தான் நல்லாயிருக்கும், 1 நிமிஷம் நல்லா இருக்காது. மாத்திரை சாப்பிட்டே இருந்தால் வயிறு அப்படியே எரிச்சலாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். காலையில் மறுநாள் திரும்பவும் தண்ணியில் கை வச்சாலோ, திடீர்னு சமையல் செய்யும்போது தாளிச்சாலோ தும்மல் மேலே தும்மல் வரும், மூக்கு அப்படியே நமிக்கும். அப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த வீசிங்கு மறுபடியும் மாத்திரை சாப்பிட்றது தான் திரும்பவும் இருக்கும், திரும்பவும் வரும். ரொம்ப கஷ்டப்படுவேன். காய்ங்க வகைன்னா வெண்டைக்காய், முள்ளங்கி, கோஸு, ஈரமான பொருள் எதுவுமே என்னால் சாப்பிட முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆசைப்பட்ட பொருள் என்னால் சாப்பிட முடியாது. இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன். நைட்டில் ஃபேன் போட்டால் தூங்கவே முடியாது, உக்காந்தே இருப்பேன். ஃபேன் காட்டு பட்டாவே மூச்சு திணறும். மாஸ்க் போட்டு தான் நான் தூங்குவேன். இப்போது ஆரோக்கிய கிளினிக் வந்த பிறகு எங்கள் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த ஆரோக்கிய சொன்னது யாருன்னா எங்கள் ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்க மூலிமா தான் நானும் இங்கே வந்தேன். 3 மாதம் தான் வந்தேன். இன்னும் ரொம்ப கிளியர் ஆகிட்டேன், நல்லா இருக்கேன். நான் ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட்றேன், எனக்கு எது விருப்பமோ நான் சாப்பிட்றேன். இப்போ நல்லா இருக்கேன். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்றி.